ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தொடர்ந்து தேவனை பற்றி அறிந்து கொள்வோம் என்ற தலைப்பின் கீழே நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த போதனை ஏன் மிகவும் முக்கியம் அப்படின்னு சொன்னால், அதிகம் நம்ம தேவனை அறிந்து கொள்ள தேவனை கிட்டி சேருவோம். நம்பர் 1, தேவனை அண்டி இருப்பது நமக்கு நலமானது. அதையும் தாண்டி இன்னொரு வகையில் இதை யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, பலமுறை பிசாசு நமக்குள்ளே போடுகிற ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, தேவனை பற்றிய தவறான கருத்துக்கள் அல்லது ஃபால்ஸ் ராங் கான்செப்ட்ஸ் அபவுட் காட். இதை நம்ம மனசுக்கு நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறோம். இதுதான் அவனுடைய ஆயுதம். அப்போது தேவனை பற்றி அறிய இதனை நாம் மேற்கொள்ள முடியும். ஏன்னா முதலாக இந்த உலகத்தில் விழுந்து போன காரியம் நடக்கும் பொழுது ஏவாளுடைய அந்த குறைந்த தேவனை பற்றி அறிகிற அறிவுனாலேயே இந்த பிரச்சனை நடந்தது நம்ம பார்க்குறோம். சரி, இன்றைக்கும் ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். தேவனை குறித்து அறிகிற அறிவை குறித்து பார்க்கும் பொழுது இது மாதிரி நம்ம ஏற்கனவே எரேமியா தீர்க்கதரிசி சொன்னது போல், ஞானியுடைய ஞானமாக இருக்கட்டும், இல்லை பணக்காரனுடைய பணமாக இருக்கட்டும், பலவானுடைய பலமாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் விட பெருசு என்னென்னா தேவனை அறிகிற அறிவு அப்படின்னு சொல்லி. இதே குறித்து சார்லஸ் ஸ்பர்ஜன் அவர்கள் சொல்லும் பொழுது இன்னொரு காரியத்தை சொல்கிறாரு. கொஞ்சம் அந்த காரியம் நம்மளுடைய யதார்த்தமான வாழ்க்கைக்கு பொருந்தி போகிறதுனால அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு வேளை யோசிக்கலாம், உலகத்தை பற்றி அறிஞ்சாவது கொஞ்சம் வாயுள்ள புள்ள பொழைக்குங்கிற மாதிரி பொழைச்சிக்கலாம். இப்படியே பைபிளும் கையுமா இருந்து இதையே படித்து அறிஞ்சிட்டே இருந்து என்ன பிரதர் உலகத்தை பார்க்க வேண்டாமா, பொழப்பை பார்க்க வேண்டாமா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. புரியுது. பட் சார்லஸ் ஸ்பர்ஜன் சொல்கிற காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கோ பிளஞ்ச் யுவர் செல்ஃப் இன் த காட் ஹெட் ஆஃப் டீப்பஸ்ட் சி. தமிழில் சொல்கிறேனே, அதாவது தேவன் என்கிற அந்த திரித்துவ தேவன் என்கிற அந்த கடலுக்குள்ளே குதிச்சு முழுக்க நனைஞ்சி உன்னையே காணாமல் போகக்கூடிய அளவுக்கு நீ நனைஞ்சிரு. சரி, அப்படி நனைஞ்சா அது கவிநயத்துவமாக அவர் எழுதுகிறாரு. அப்படி நனைஞ்சா என்ன ஆகுன்னா, நீ வெளியில் வரும்பொழுது ஏதோ ஒரு நல்ல சோஃபாவில் படுத்து அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜைஸ்டு அப்படி வருவேன். களைப்பாக இருந்து ஒரு சோஃபாவில் படுத்து ரெஸ்ட் எடுத்து அப்படி எனர்ஜைஸ்டாக எப்படி வெளியே வருவேன், அப்படி நீ வெளியில் வருவேன் அப்படிங்கிறார். ரெண்டாவது, இந்த மாதிரி ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவில் நீ நனைஞ்சு போயிட்டேன்னா என்ன ஆவ அப்படின்னா, இதை மாதிரி உன்னுடைய ஆத்துமாவுக்கு ஒரு கம்ஃபர்ட், ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயம் எதுவுமே கிடையாது. உன் ஆத்மா அப்படியே சூதிங். அதாவது ஆத்மான்னா என்னுடைய எண்ணம், என்னுடைய ஏக்கம், என்னுடைய சிந்தனை, என்னுடைய முடிவெடுக்கும் திறன், என்னுடைய வில், இது எல்லாமே அப்படியே ஒரு கம்ஃபர்ட் ஆன மாதிரி, ஒரு எனர்ஜைஸ் ஆன மாதிரி ஆயிருமா. அதையும் தாண்டி சொல்கிறாரு, எங்கெல்லாம் வலி வீக்கம் வருதோ அதெல்லாம் அப்படியே அந்த துக்கம் வீக்கம் இதெல்லாம் இல்லாமலே போயிடும். எல்லாத்துக்கும் மேலே உள்ளத்துக்குள்ளே ஒரு பெரிய சமாதானம் வரும். இதை விட உருப்படியான வேலை வேறு என்ன அப்படிங்கிற மாதிரி சார்லஸ் ஸ்பர்ஜன் சொல்கிறார். இந்த ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, பிரச்சனையோடு இருக்கும் பொழுது புலம்பி தவிக்கிறத விட ஆண்டவராகிய அந்த கடலுக்குள்ளே குதித்து நனைஞ்சோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு பீஸ், அவ்வளோ ஒரு ரெஸ்ட் கிடைக்கும். யோபுவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 21வது வசனம். நமக்கு இந்த யோபுனாலே தெரியும் பாடுகள். இப்போ என்ன சொன்னா, பீஸ் அப்படின்னு சொன்னால் நிறைய வலி வேதனை இருக்கும் பொழுது அப்படியே ஒரு சோஃபாவில் படுத்து இருந்துச்சு ஒரு ரெஸ்ட் எடுத்தால் ஒரு எனர்ஜி வரும், அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சார்லஸ் ஸ்பர்ஜன் சொல்கிறாரு. சரி, இதை போய் யோபுட்டவே கேட்போமே. ஏன்னா இருக்கிறதுலே அதிகமான பாடுகள் அனுபவிச்சா நமக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் யோபு தான். யோபுட்ட போய் கேட்டால் அவர் நிருபத்தில் ஒரு வசனம் வருது பாருங்களேன். யோபு 22வது அதிகாரம் 21வது வசனத்தில் அவருக்கு ஒரு ஆலோசனை. என்ன ஆலோசனை அப்படின்னா சொல்கிறாங்க, நீர் அவரோடே, அதாவது தேவனோடே பழகி சமாதானமாக இரும். இது தமிழில் வரும்பொழுது எப்படி வருதுன்னா, நீயும் தேவனும் சண்டை போட்டுட்ருக்கிறீங்க, கொஞ்சம் சமாதானமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி தமிழில் வருது. ஆனால் அதை ஆங்கிலத்தில் வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, அக்ரி வித் காட் அண்ட் பி அட் பீஸ். நீ தேவனோட அக்ரி பண்ணி அதுக்கப்புறம் சமாதானம் உனக்கு உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி வருது. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் வரும்பொழுது எப்படி வருதுன்னா, சரண்டர் டு காட் ஆல் பவர்ஃபுல் காட் யூ வில் ஃபைண்ட் பீஸ் அப்படின்னு வருது. அதாவது தேவனுக்கும் எனக்கும் எல்லா காரியமும் ஒத்து போகும் பொழுது, அல்லது இன்னும் நம்ம பாஷையிலே புரிகிற மாதிரி சொல்லணும்னா கொஞ்சம் பழகி பார்க்கணும். அவருக்கு என்ன பிடிக்கும், அவர் என்ன எதிர்பார்க்குறார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய ஆட்ரிபியூட்ஸ் என்ன, அவருடைய குணாதிசயம் என்ன, அவருடைய எதிர்பார்ப்பு என்ன, அவர் என்ற என்ன சொல்ல வருகிறார், இப்போ அவர் என்ன நினைப்பார், இதுக்கு அடுத்து அவர் என்ன செய்வார், இப்படிங்கிறத எழுதப்பட்ட அந்த வார்த்தையின் வழியாக
தெரிஞ்சு 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 அவருடைய பழக 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 இந்த யோபுவுக்கே சமாதானம் வந்துடும்னா அப்போ நமக்கெல்லாம் வராதாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, அந்த யோபு பட்ட பாட நீங்களும் நானும் படலை. யாராக இருந்தாலும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு யோபுவோட எனக்கு பெரிய உபத்திரவம் பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலுக்கு நம்ம யாரும் இல்லை. அந்த யோபுவுக்கே இது சமாதானத்தை தரும்னா உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை தராதா? பாடுகளோடு ரொம்ப தவிச்சிட்டு இருக்கிறீங்களா? சமாதானம் இல்லாமல் ரொம்ப குழம்பி போயிருக்கிறீங்களா? அதனால் இந்த பைபிளே படிக்க வேண்டாம்னு தூக்கி தூர வச்சிட்டிங்களா? ஐயோ பிரதர், இந்த நேரத்தில் தான் நீங்கள் வேதத்தை அதிகமாக படிக்கணும். இந்த ஆண்டவர்கிட்ட பேசவே வேண்டாம், என்ன ஒரு வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா பிரதர், இந்த மாதிரி நேரத்தில் தான் அவரோட நீங்கள் பழக 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 சமாதானம் வரும். அதோட அந்த வசனம் முடியல பாருங்களேன். ரெண்டாவது ஒரு பகுதி, இப்போ கிறிஸ்தவங்களுக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை ப்ராஸ்பரிட்டி. ப்ராஸ்பரிட்டினால எல்லாத்துக்கும் பிடிக்கும், நல்லது தான், இந்த தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் பயசை தாண்டி ப்ராஸ்பரிட்டி போகக்கூடாது மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோம். இப்போது இந்த ப்ராஸ்பரிட்டிங்கிற வார்த்தை அங்கே வருது. என்ன சொல்கிறத பாருங்களேன். நீர் அவரோட பழகி யோபுவாகிய பாடுகளின் மத்தியில் இருக்கிற யோபுவாகிய நீர் அந்த தேவனோடு பழகி சமாதானமாக இரும் அப்படின்னா அக்ரி வித் காட் அண்ட் பி அட் பீஸ். அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்? அதனால் உமக்கு நன்மை வரும். அது ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது யூ வில் ஃபைண்ட் பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. நமக்கு தான் ப்ராஸ்பரிட்டி பிடிக்கும்ல, பிடிக்கும்னா கண்டிப்பாக இதுவும் நமக்கு பிடிக்கும். ஆண்டவரோட பழக பழக, ஆண்டவரை பற்றி அறிய அறிய யூ வில் ஹாவ் பீஸ் அண்ட் யூ வில் ஹாவ் ப்ராஸ்பரிட்டி. சமாதானமும் ஆசீர்வாதமும் நம்ம வாழ்க்கையில் வேணும். பிரதர், ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் மோடில் இருக்கேன் பிரதர், எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாம் போல தோணுது பிரதர் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் செய்ய வேண்டிய இம்மீடியட்டாக செய்ய வேண்டிய காரியம் நோ மோர் அபவுட் காட். தேவனை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரம் இல்லை, பல நேரத்தில் பாடுகள் வரும்பொழுது நம்ம என்ன நினைப்போம்னா ஸ்ட்ரென்த் இல்லாத ஒரு ஒன்று. அதான் எப்படின்னா என்னத்த பிரதர் அப்படின்னு சொல்லி ஒரு ஐ டோன்ட் ஃபீல் லைக் என் எனர்ஜைஸ், ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறோம். வலிமை இல்லாமல் இருக்கிறோம்னு நினைக்கிறோம். என்னங்க பிரதர், சின்ன பிரச்சனை இருந்தாலும் ரொம்ப வலிக்குது. பாடுகள் வழியாக போயிட்டு இருக்கும் பொழுது சாதாரணமாக அந்த பிரச்சனை தான் பெருசாக இருக்காது. ஆனால் இப்போ அடுத்தடுத்து பிரச்சனை இருக்கும் பொழுது ஒரு சின்ன வாடகை ஏற்றிட்டா கூட அது நமக்கு பெரிய பிரச்சனையாகுது இல்லை? ஏன்னா பிகாஸ் வாடகை ஏற்றுனது பெரிய பிரச்சனை இல்லை, ஏற்கனவே கோத்ரூ பண்ணிட்டு இருக்கிற இந்த சவால்கள் மத்தியில் சின்ன பிரச்சனையோட ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடுது. இதுக்கு என்ன வழிங்கிறீங்களா? பிரதர், நீங்கள் ஆண்டவரை பற்றி அறிய அறிய யூ வில் ஹாவ் ஸ்ட்ரென்த். இது எங்கே இருக்குது? உங்களுக்கு தானியேல் கதை தெரியும். தானியேல் எங்கே இருந்தார்? அவர் ஊரில் இருந்தவரை ஏறக்குறைய ஒரு வாலிப வயசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. டீன் ஏஜ்லேயே இந்த காலில் கையிலையும் சங்கிலியை கட்டி அப்படியே நடத்தி கூட்டே வராங்க. எங்கே நடத்தி கூட்டு வராங்கன்னே தெரியாது. பாலைவனத்தில் நடத்தி கூட்டு வராங்க. வரும்பொழுது அதை வேத வல்லுநர்கள் எழுதும்போது எப்படி எழுதுகிறாங்கன்னா, அடிக்கிற காற்றுல இந்த பாலைவனத்து மண் அப்படியே பறந்து மூஞ்சில் அடிக்கும்போது ஊசியை 1000 புண்டூசியை வச்சு மூஞ்சை குத்துனா எப்படி இருக்குமா? அப்படி இருக்குமா? இப்படியே நடத்தி கூட்டு வராங்க. நடக்கணும் தூங்கணும், நடக்கணும் தூங்கணும், இப்படியே வந்தால் எங்கடா கூட்டு போகிறாங்க அடுத்து முழிச்சு பார்த்தா பாபிலோன் உங்களை வரவேற்கிறது. அந்த இடத்துக்கு கூட்டு வந்து எங்கே இருந்தோம்? தேவனுடைய தேசத்தில் இருந்தோம். இப்போ எங்கே வந்துட்டோம்? பிசாசுடைய தேசத்துக்கு வந்துட்டோம். எப்படி பிரதர் வாழ்க்கையை வாழ்கிறது? இந்த பாபிலோன்லையும் ராஜ்யங்கள் மாறினாலும் ராஜாக்கள் மாறினாலும் இந்த தானியேலுடைய நிலைமை மட்டும் மாறவே இல்லை. அதுக்கு காரணம் என்ன? தானியேல் 11வது அதிகாரம் 32வது வசனத்தில் ஒரு வாக்கியம் வருது பாருங்களேன். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். தானியேலுக்கு தேவனை நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லார் தலையை வெட்டணுங்கும்போது எப்போ அங்கே வா, ஒரு நிமிஷம் வா, ஒரு நாள் டைம் கொடு, நைட்டு ஜோம் பண்ணிட்டு காலில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்து எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு அவன் வாழ்க்கையை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட வாழ்க்கையை காப்பாற்றுறான். அப்போ காரணம் என்ன அப்படின்னா தேவனை பற்றி அறிந்திருந்தான். பாபிலோனிய சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? தேவ பிரசன்னமே இல்லாத, இன்னும் சொல்லப்போனால் எருசலேமே இல்லாத, தேவாலயமே இல்லாத, தேவ பிள்ளைகளே இல்லாத புறஜாதி பாவம் நிறைந்த சூழ்நிலை மத்தியில் நிற்கிறேன் பிரதர். எனக்கு இந்த பாவத்தை மேற்கொள்ள ஸ்ட்ரென்த்தே இல்லை பிரதர். என்னை சுற்றி எல்லாமே மோசமாக இருக்குது, எல்லாமே பாவமாக இருக்குது, நான் எப்படி வாழ போகிறேன் பிரதர்னு யோசிக்கிறீங்களா? இப்போ உங்களுக்கு தேவை நாலேஜ் ஆஃப் காட். தானியேல் அங்கே தேவனை அறிகிற அறிவினால் திடம் கொண்டான் அப்படின்னு பார்க்குறோம். கடைசியாக சமாதானம் கிடைக்குன்னு சொன்னேன், பாடுகள் மத்தியில் பாவ சூழ்நிலை மத்தியில் பலன் கிடைக்குன்னு சொன்னேன். கடைசியாக இந்த உலகத்தில் பாருங்களேன், யாரை கேட்டாலும் என்ன பண்ணாங்க? 4 விஷயம் நல்லது பண்ணிவிட்டு சொர்க்கத்துக்கு போகணும் பிரதர்.
கிறிஸ்தவனாக இருந்தாலும் புறஜாதியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் என்னென்னா செத்ததுக்கப்புறம் எங்கே போகிறோம், நித்தியமாக ஒரு நல்ல வாழ்க்கைக்கு போகணுன்னு சொல்லிட்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது நித்தியத்துக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். யோவான் 17வது அதிகாரம் 3வது வசனம், ஹை ப்ரீஸ்ட் ப்ரேயர். இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஹை ப்ரீஸ்ட் ப்ரேயருங்கூட ரொம்ப முக்கியமான பகுதி இந்த அதிகாரம். அந்த முக்கியமான அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்ன? ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் எப்போ ஆரம்பிக்குது? எப்போ நீங்கள் ஆண்டவர் ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீங்களோ அப்போ இருந்து நித்திய ஜீவன் ஆரம்பிக்குது. நித்தியமான ஒரு வாழ்க்கை இங்கேருந்தே ஆரம்பிச்சிடுச்சு அந்த வாழ்க்கை. ஆனால் இந்த வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்வதற்கும் அடைவதற்கும் அடிப்படை தேவை அவரை அறிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் பாடுகள் மத்தியில் சமாதானமாக இருக்கணுமா? தேவனை அறிந்து கொள்ளுங்கள். இந்த பாவ உலகத்தின் மத்தியில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணுமா? தேவனை அறிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தை விட்டு போய் நித்தியமாக ஒரு நல்ல நித்திய வாழ்க்கைக்குள்ளே போகணுமா? தேவனை அறிந்து கொள்ளுங்கள். இதை விட இந்த உலகத்தில் என்னங்க வேணும்? அப்போ எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நோ மோர் அபவுட் காட். உங்களுக்கும் எனக்கும் இருதயம் எந்த அளவுக்கு வாஞ்சையாக இருக்குது இந்த தேவனை அறிந்து கொள்வதற்கு. அறிந்து கொள்ளுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன். உம்மை அறிவதை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். உம்மை அறிந்து உம்மோடு கூட பழகும் பொழுது எங்களுக்கு சமாதானமும் அதே நேரம் நன்மையும் உண்டாகும். இந்த பாவமான இந்த பாபிலோனிய உலகத்தில் பலன் பெறுவதற்கு உம்மை அறிந்தால் மாத்திரமே முடியும். ஆண்டவரே, உம்மை இன்னும் அதிகமாக அறியவும், உம்மை பற்றி ஆண்டவரே அறிந்து உம்மோடு கூட அதிகமாக பழகவும் ஐக்கியம் கொள்ளவும், அதனால் வெற்றியில் ஒரு வாழ்க்கை வாழவும் எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.